Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavism. சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிற tiruvAimozhi அப்படிங்கிற அற்புதமான பிரபந்தத்திலேருந்து நம்ம முதல் பதிகமான uyarvara uyarnalam அப்படிங்கிற பதிகத்தை கத்துண்டு வரோம். இது வரைக்கும் 5 பாசுரங்கள் கத்துண்டு இருக்கோம். இன்னைக்கு 6ஆவதையும் கத்துண்டுட்டு 7ஆவதையும் ஆரம்பிக்க போறோம் நம்ம. ஸோ முதல்ல நம்ம கத்துன்றதை வழக்கம் போல சொல்லிட்டு அப்புறம் புது பாசுரங்களை கத்துக்க ஆரம்பிக்கலாம். Again, we'll start with my personal prayers, and then you can join me when I get to the Tanyans and the pAsurams. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha, ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் செரும் அதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि. रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम्. श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमम्. नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும். இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன். எந்தை ஷடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெருங்கீர்த்தி இராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகயர்கோன் யாழின் இசை வேதத்தியல். uyarvara uyarnalam
உடையவன் யவனவன் மயர்வரமதிநலம் அருளினன் யவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதெழ் என் மனநேய உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வரமதிநலம் அருளினன் யவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதெழன் மனநேய மனநகம் மலமர மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வு அளவிலன் பொறி உணர்வு அவையிலன் இனனுணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனநிலன் எனனுயிர் மிகுநரை இளநேய இளனது உடையனிது என நினைவு அறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அறிவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே நாம் அவனிவன் உவன் அவளிவள் உவளவள் தாம் அவரிவர் உவர் அது இது உது எது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆம் அவை ஆயவையாய் நின்ற அவரேயே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரேயே. ஸோ இந்த 5 பாசுரங்கள் கத்துன்னு இருக்கோம். நம்ம 6வது பாசுரத்துக்கு இப்போ போகிறோம். ஒரு நிமிஷம். Again, we get to slide number 96. ஸோ இது 6வது பாசுரம். இது ரொம்ப அழகான பாசுரம். அதாவது இந்த பதிகத்தில் உள்ள எல்லா பாசுரங்களையும் அதே மாதிரி சொல்லலாம். இதுல சுவாமி என்ன சொல்றாருனாக்கா, உலகத்துல there is a lot of action in this world and there is a lot of inaction in this world. அந்த ஆக்ஷனும் சரி இனாக்ஷனும் சரி அது எல்லாமே எம்பெருமானுடைய அதீனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதீனம்னாக்க அவனுக்கு உட்பட்டு இருக்கிறது. இட் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுடைய சங்கல்பத்துக்கு கீழே இருக்கிறது. இட் இஸ் அண்டர் ஹிஸ் சங்கல்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ எல்லா விதமான ஆக்ஷனும் சரி, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றார். அதே மாதிரி எல்லா விதமான இனாக்ஷன் கூட சரி, அது எல்லாத்துமே அவன்தான் காரணம். அப்படி அவன்தான் இது நியமிக்கிறவன். ஹீ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஹீ இஸ் ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் இட் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது நம்ம ஒன்றும் பண்ணல. நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னாக்கா நம்ம பண்ணுதான் நினைச்சுட்டு இருப்போமே, அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றார். இதுல இந்த பதிகத்தை நம்ம கத்துக்கிறச்சே சாமானாதிகரண்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். அது சாமானாதிகரண்யம்னாக்கா யூனிஃபையிங் செவரல் சீமிங்லி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், அடியேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னீங்கன்னாக்கா அதுல உள்ள பெயர்கள்லாம் they represent a form of samanadikaranyam. Enaka, even though they are different words with different meanings, they've all been unified with one common property, namely that they refer to Emperman abdingra mari. Om Vishwam Vishnur Vashatkaro Bhutha Bhavya Bhavat Prabhuhu abdingrache Vishwam abdingra vartha Vishnuhu Vashatkaraha பூத பவ்ய பவத் பிரபு. இந்த 4 வார்த்தைகள் இருக்கு. இந்த 4 பேர்கள் அது எல்லாமே எம்பெருமானது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல சாமானாதிகரண்யம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அமங் தீஸ் 4 வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி. நீங்க பார்த்தீங்கன்னாக்க முதல் பாசுரத்திலே அவர் சுவாமி நம்மாழ்வார் 3 விதமான டிஸ்கிரிப்டர்ஸ் சொல்றார்.
அந்த 3 டிஸ்கிரிப்டர்ஸும் they are the same அப்படிங்கிற. in other words there is சாமானாதிகரண்யம் between those. என்னெல்லாம் அது? உயர்வர உயர்நலம் உடையவன், ரொம்ப உசந்த கல்யாண குணங்கள், இதை விட உசந்த கல்யாண குணங்களே கிடையாது அப்படின்னு சொல்ற குணங்கள் இருக்கே, அப்படிப்பட்ட கல்யாணங்கள் குணங்களை உடையவன், உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்டர் சொல்றார். மயர்வர மதிநலம் அருளினன், அதே மாதிரி அஜ்ஞானத்தை போக்கி ஞானம் பக்தி ரெண்டுத்தையும் கொடுத்தானே ஒத்தன் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் டிஸ்கிரிப்டர் ஒன்று சொல்றார். அப்புறம் அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அதாவது நித்திய சூரியர்கள் இருக்காளே அவளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு 3வது டிஸ்கிரிப்டர் சொல்றார். எல்லாருமே சேம் தான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது வந்து சமானாதிகரண்யம். So they are unified, they are the same even though they are different words or different phrases and they seemingly refer to different properties. எல்லாமே ஒரே ஆசாமி தான் அப்படிங்கிற சொல்றாரு. அது வேறு சமானாதிகரண்யம் அப்படின்னு பேரு. இதுலயும் அந்த சமானாதிகரண்யத்தை சொல்றாரு. இதுல வந்து he uses 10 different descriptors and all those 10 the descriptors are the same அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னாக்க கடைசி லைன்ல பார்த்தேன்னாக்க உங்களுக்கு தெரியும், என்றும் ஒரு இயல்போடு நின்ற எம் திடரே அப்படிங்கிற மாதிரி. that is the last descriptor of last of the 10 descriptors. அது வந்து எம்பெருமான சொல்றது ஸ்பெசிஃபிக்கா. அது என்றும் ஓர் இயல்போடு, இயல்புனாக்க தன்மை, நேச்சர் அப்படிங்கிற மாதிரி, எப்போதும் ஒரே நேச்சரோட நின்ற எம் திடர், இருக்கிறவன் இவன் அப்படிங்கிற மாதிரி. எம் திடர், திடர்னாக்க என்ன அர்த்தம்? திடம்மான்னு சொல்றோமோ இல்லையோ, firmly அப்படிங்கிற மாதிரி. அது என்ன திடர்னா? எனக்கு வியாக்கியானத்து என்ன சொல்றேன்னா, திடர்ங்கிறது one whose supremacy has been firmly established in the Vedas அப்படிங்கிற மாதிரி. So திடரே அப்படிங்கிறது the supreme pramanam of all, the supreme authority of all is the Vedas. அந்த வேதாஸ் வந்து ஃபர்மா வந்து சொல்லியிருக்கு, இவன் தான் சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதான் எம் திடர். எம்னு ஒரு சாத்வீக கர்வம்னு சொல்வாளே, அந்த சாத்வீக கர்வத்தோட சொல்றாரு எம் திடர். என்னுடைய அந்த திடமான இவன் இருக்கானே, the one who has been attested to by the Vedas as being supreme, அவன் இருக்கானே எம் திடர். அவன் வந்து என்னுடைய சுவாமி. அவன் வந்து எப்பவுமே ஒரே இயல்பு, அவனுக்கு எப்பவுமே ஒரே நேச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி. one thing you can say is அவனுக்கு எப்போ வந்து is always eternal, is unchanging அப்படி விகாரங்கள் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. we will also see another meaning for எப்பொழுதும் ஒரே தன்மைங்கிறாளே, எப்பொழுதும் ஒரே நேச்சர்னு சொல்றாளே, எதை சொல்றாரு அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். அது வந்து என்றும் ஒரு இயல்போடு. so for the time being you can take it as எப்போதும் உனக்கு ஒரே நேச்சர். என்னன்னாக்கா is unchanging அப்படிங்கிற மாதிரி, is eternal. அவன் he doesn't grow, he doesn't shrink. அவனுக்கு வயசாகிறது கிடையாது, வயசு குறையிறது கிடையாது, அவனுக்கு வியாதிகள் வர்றது கிடையாது. அந்த விதத்துல வந்து எப்போ வந்து ஒரே தன்மையோடு இருக்கானோ இல்லையோ, அப்படி இருக்கிற அந்த எம் திடர் இருக்கானே, அந்த எங்கிட்ட இருக்கிற அந்த strong one who has been firmly attested to by the Vedas as being supreme. அந்த 10th descriptor இருக்கு இல்லையா, அதாவது namely எம்பெருமான். அது வந்து he is also the same as all the other 9 descriptors that we are going to see. என்னன்னாக்க முதல் லைன்ல வந்து என்ன சொல்றாருனாக்க all the actions ரெஃபர் பண்றார். நின்றனர், those who stand, அவளையும் சமானாதிகரண்யத்துல வந்து எம்பெருமான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது பாருங்க, இது வந்து வேதங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். உபனிஷத்துகள்ல 3 விதமான ஸ்ருதிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது அபேத ஸ்ருதி. அபேத ஸ்ருதின்னு அர்த்தம் வித்தியாசமே இல்லை, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி they seemingly say that. அந்த மாதிரி ஸ்ருதிகளுக்கு வந்து அபேத ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்ற. தத்துவம் அசி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. ஸோ இந்த அபேத ஸ்ருதின்னு சொல்றாளோ இல்லையோ, அது ஒண்ணு இருக்கு. அது தவிர பேத ஸ்ருதி, இவனும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பச்சையா சொல்றதுகள் வந்து பேத ஸ்ருதிஸ் அப்படிங்கிற மாதிரி. 3வது வந்து இந்த கடக ஸ்ருதிஸ் அப்படிங்கிற மாதிரி. கடக ஸ்ருதிங்கிறது கைண்ட் ஆஃப் யூனிஃபை த டூ. என்னக்க அத்வைத்தம் வந்து மெயின்லி லுக்ஸ் அட் தி அபேத ஸ்ருதிஸ் அண்ட் சே த ஜீவாத்மா ஈக்குவல்ஸ் பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி. துவைத்தம் வந்து லுக்ஸ் பிரைமர்லி அட் தி பேத ஸ்ருதிஸ். பட் விசிஷ்டாத்வைத்தம் சொல்றது என்னன்னாக்க எல்லாத்தையும் இதை கொஞ்சம் செலக்டிவா நீங்க பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். And the way you unify all the seemingly disparate, seemingly paradoxical phrases is by using the Ghataka Shrutis, which say எம்பெருமான் வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா சேத்தனங்களுக்கும் அவன்தான் ஆத்மா. அதே மாதிரி உலகத்துல உள்ள எல்லா இந்த ஜீவராசிகள், நம்ம மாதிரி இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கே, அந்த ஜீவாத்மாக்களுக்கும் ஆத்மா அவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அவனுக்கு சரீரம், அவன் வந்து நமக்கு ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. நமக்குனாக்க நம்மளுடைய ஆத்மாவுக்கு சொல்றேன். ஸோ நம்மளுடைய ஆத்மாவுக்கும் அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னாக்க நம்மளுடைய ஆத்மா வந்து சரீரம், அவனுடைய ஆத்மா வந்து அதுக்கு ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆத்மா சரீர ஆத்ம பாவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ப்ராமினெண்டா யூஸ் பண்ண போறோம் இந்த வியாக்கியானத்திலையும் அடுத்த வியாக்கியானத்திலையும். அதை வந்து we are going to use that later, but you will see right now இது வந்து this has the form
of an abheda shruti, வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் லைன்ல வந்து எம்பெருமான் டிஸ்கிரைப் பண்ற ஒரு ஃப்ரேஸை சொல்லிட்டு அந்த எம்பெருமான் தான் those who stand அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உலகத்துல நின்னுட்டு இருக்காளே, நின்னுட்டு இருக்கா, இருந்தனர், உட்கார்ந்துட்டு இருக்கா, கிடந்தனர், படுத்துட்டு இருக்கா, திரிந்தனர், those who wander, அதெல்லாம் பேசிக்கலி பீப்புள் என்கேஜ் இன் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்ப எப்படி சொல்றாருனாக்க, அதாவது இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இவனுக்கு அதீனம்ங்கிறத வந்து டைரக்டா சொல்லாம என்ன சொல்றார், those who engaged in these actions. So 4 descriptor இருக்கு பாருங்க, நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். Those who stand, so those who sit, those who lie down, those who wander. இந்த 4 பேருமே by சமான அதிகரண்யம், they are the same as எம்பெருமான் அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா என்ன தோணும் உங்களுக்கு, ஓ எம்பெருமான் தான் அந்த all these ஜீவாத்மாஸ் who are standing or sitting down or lying down or wandering அப்படிங்கிற மாதிரி. பட் அது வந்து பின்ன அடுத்த பாசுரத்துல வந்து பச்சையா சொல்ல போறார், இந்த கடக ஸ்ருதி மாதிரி ஒன்று சொல்ல போறார். அதுல வந்து சொல்லுவார் வந்து ஜீவாத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஷரீர ஆத்ம பாவம் அப்படிங்கிறத சொல்லுவார். ஸோ ஃபார் த டைம் பீயிங் திங்க் ஆஃப் இட் ஆஸ் அன் அபேத ஸ்ருதி லைக் பாசுரம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர். இந்த நின்று இருக்காளே, உட்கார்ந்து இருக்காளே, இந்த படுத்துன்னு இருக்காளே, நடந்துன்னு இருக்காளே, அவ எல்லாருமே எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பட் ரியலி வாட் இட் மீன்ஸ் இஸ், அவளுக்குள்ள இவன் அந்தர்யாமியாக இருந்துட்டு அவளுடைய ஆக்ஷன்ஸுக்கெல்லாம் காரணமாக இருக்கான். அவளுடைய ஆக்ஷன்ஸ்லாம் இவனுக்கு அதீனமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் எடுத்துக்கணும். So seemingly it's abheda shruti which says those who stand or sit or lie down or wander, they are basically the supreme, the Paramatma அப்படிங்கிற மாதிரி. But really what he means is, அந்த மாதிரி he is antaryami in all the people who are engaged in action, and all of their actions are subservient to his sankalpam அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். That is the வியாக்கியானம். அதே மாதிரி those who are engaged in inaction அப்படிங்கிறது என்ன சொல்றார், நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர், திருந்திலர். Those who do not stand, those who do not lie down, those who do not sit, those who do not lie down, those who do not wander. So basically these are just 4 different ways. So you can think of them as proxies for all kinds of inaction அப்படிங்கிற மாதிரி, just as the first 4 lines are proxies for all kinds of action அப்படிங்கிற மாதிரி. I mean, it's not that they describe all kinds of action அப்படிங்கிற மாதிரி இல்லை, they are just simply proxies. For 4 examples சொல்லியாச்சுனாக்க it's meant to capture all of the kinds of action. அதே மாதிரி செகண்ட் லைன்ல உள்ளது வந்து இட்ஸ் meant to capture all kinds of inaction அப்படிங்கிற மாதிரி. ஸோ அகெயின் பை சமானாதிகரண்யம் என்னன்னாக்க இவா எல்லாருமே யாரு தெரியுமா, எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்றாரு. So those who do not stand, those who do not sit down, those who are not lying down, those who are not wandering, அவெல்லாம் கூட எம்பெருமான் தான் சுவாமி அப்படிங்கிறார். அகெயின் இந்த அபேத ஸ்ருதி மாதிரி இருக்கு. பட் அகெயின் the intended meaning is, இந்த மாதிரி இருக்காளே, the people who are engaged in inaction, அவளுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்துட்டு அவளுடைய இனாக்ஷனும் இவனுக்கு அதீனமாக இருக்கு அப்படிங்கிறது தான். that is the point that he's trying to make. So 4 first lineல 4 descriptors இருக்கு, second lineல 4 descriptors representing inaction. First line ல உள்ள 4 descriptors represent action, second line 4 descriptors representing inaction. So the கடைசி லைன்ல உள்ள டிஸ்கிரிப்டர் அது வந்து it says எம்பெருமான். ஸோ அதனால அந்த எம்பெருமானுக்கு ஈக்குவேட் பண்ற மாதிரி சமானாதிகரண்யம் பண்றார் அவர். அதனால எம்பெருமான் தான் அவ அப்படிங்கிற மாதிரி, அவளுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. பட் 3வது லைன் இஸ் இன்ட்ரெஸ்டிங், எஸ்பெஷலி இன் ரிலேஷன் டு த 4th லைன். நீங்க பார்க்க போறீங்க 3வது லைன்ல என்ன சொல்றாருனாக்க, இந்த பாருங்க சுவாமி, எம்பெருமான் தான் அவளுடைய ஆக்ஷனுக்கு அண்ட் இன்ஆக்ஷனுக்குலாம் அவர் காரணமா இருக்கார். அவர் தான் அவளை நிக்க வைக்கிறார், நில்லாமல் இருக்க வைக்கிறார். அவர் தான் அவள் உட்கார வைக்கிறார், உட்காராம இருக்க வைக்கிறார். அதே மாதிரி படுக்க வைக்கிறார், படுக்காமல் இருக்க வைக்கிறார். வாண்டர் பண்ண தெரிய வைக்கிறார், தெரியாமல் இருக்க வைக்கிறார். You see, he does all these seemingly contradictory things, seemingly paradoxical things. சுவாமி எம்பெருமான் என்ன பண்றார், அவர் இவாளை நடக்க வைக்கிறது இவர் தான் சுவாமி. நடக்காம ஒருத்தர் இருக்கார், அவர் அதுவும் எம்பெருமான் தான் சுவாமி. எப்படின்னா சுவாமி நீ இப்பதான் சொன்னீர், அவர் வந்து நடக்க வைக்கிறவர் அவர்னு சொன்னீரே அப்படிங்கிற மாதிரி. So you can see these paradoxes. எம்பெருமான் தான் இப்படியும் பண்ண வைக்கிறான், அப்படியும் பண்ண வைக்கிறான். அதனால what you can say is, you cannot say exactly what his nature is. சில சமயங்கள்ல இப்படி பண்ண வைக்கிறான், சில சமயங்கள்ல அப்படி பண்ண வைக்கிறான். ஸோ அந்த விதத்துல வந்து 3வது லைன்ல என்ன சொல்றாருனாக்கா, என்றும் ஓர் இயல்பினர், என்றும் எப்பொழுதும் எப்பவுமே ஆல்வேஸ் ஓர் இயல்பினர். இயல்புனாக்க தன்மை, நேச்சர் அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே அவனுக்கு ஒரே தன்மை, ஒரே நேச்சர் இருக்கு அப்படின்னு நினைவு அறியவர் அப்படின்னு நினைச்சுக்க முடியாது.
you can never think that he has the same nature all the time. ஏன்னா ஒரு சமயத்துல அவனை நிக்க வைக்கிறார், ஒரு சமயத்துல நிக்காம இருக்க வைக்கிறார், ஒரு சமயத்துல உட்கார வைக்கிறார், ஒரு சமயத்துல உட்காராம இருக்க வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. So he does seemingly these opposite kinds of things, paradoxical things. அதை பார்க்கறச்சே என்றும் ஒரு இயல்பினர் என நினைவு அறியவர். எப்பவுமே அவனுக்கு ஒரே நேச்சர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் நிற்கவும் வைக்கிறான், இல்லாமலும் இருக்க வைக்கிறான், அந்த மாதிரிலாம் ஆப்போசிட் திங்ஸ் எல்லாம் பண்றான். ஸோ அந்த விதத்துல தேர்ட் லைன் வந்து இட் சீம்ஸ் டு மேக் சென்ஸ். என்றும் ஒரு இயல்பினர் என நினைவு அறியவர். So that's one of the descriptors. So that you can think of it as one of the 10 descriptors. So 4 descriptors in the first line, 4 descriptors in the second line, 1 descriptor in the third line, and 1 descriptor in the fourth line. So மூணாவது லைன்ல உள்ள descriptor என்ன சொல்றதுனாக்க, he is one whom you can never think of as having the same nature all the time. என்ன கான்ட்ரடிக்டரி திங்ஸ் பண்ண வைக்கிறாரோ இல்லையா, அதனால சொல்றாரு என்றும் ஒரு இயல்பினர் என நினைவு அறியவர். எப்பொழுதும் அவனுக்கு ஒரே நேச்சர் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவன் இவன். அது ஆனால் fourth line வந்து seemingly contradictory. That's what makes this pasuram very interesting. ஆனாக்க என்றும் ஒரு இயல்போடு நின்ற எம் திடற. ஆனால் சுவாமி அவனுக்கு எப்பவும் ஒரே நேச்சர் தானே. என்ன சுவாமி இது? மூணாவது லைன்ல சொல்றார் எப்பவும் ஒரே நேச்சர்னு அவனுக்கு நினைக்க முடியாது சுவாமி அப்படின்னு சொல்றார். நாலாவது லைன்ல சொல்றாரு வந்து எப்பவுமே அவனுக்கு ஒரே நேச்சர் தான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். How do you reconcile the two? So இது வந்து this is very interesting. சில பேர் வந்து அன்பிரடிக்டபிளா இருப்பா, அவளை வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்க எப்போ பார்த்தாலும் அன்பிரடிக்டபிளா இருக்கா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். In other words, he is predictably unpredictable இல்லையா, predictably unpredictable. அதான் that's exactly what this is. அவர் வந்து என்னன்னாக்க எம்பெருமான் வந்து it makes you do this seem. அதே மாதிரி another example here is the only constant thing about this life is change. See, constant and change பாருங்க. The only constant in this life is change. Constant and changeங்கிற வார்த்தைகளை, ரெண்டு வார்த்தைகளை seemingly opposite things வந்து ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிட்டேனோ இல்லையோ, அதே மாதிரி தான் அது. So the only thing that is eternal about him, that the only thing that is predictable about him is that he is unpredictable. He can make you do this or he can make you do the opposite அப்படிங்கிற மாதிரி. So fourth line ஓட interpretation, என்றும் ஒரு இயல்போடு எப்பவுமே அவனுக்கு ஒரே நேச்சர் தான் சுவாமி. என்ன நேச்சர் சுவாமினாக்க, the nature is that you cannot predict what his nature is. That is the eternal nature that he always has அப்படிங்கிற மாதிரி. So அதாவது நாலாவது லைனுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு வந்து மூணாவது லைன்ல போட்டு சொல்லியிருக்காரு, namely he is one whom you cannot say has the same nature all the time அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அது வந்து மூணாவது லைன்ல சொல்றது. பட் அந்த நேச்சர் இருக்கே, the nature of being unpredictable, அந்த நேச்சர் இவங்கிட்ட எப்பவும் இருக்கோ இல்லையோ, அதனால he has that same nature அப்படிங்கறது சொல்லலாம். அதுதான் என்றும் ஒரு இயல்போடு அப்படிங்கிற மாதிரி. The other interpretation is he always has that same natureனாக்க விகாரங்கள் கிடையாது அவனுக்கு. Changes don't take place in him, in the sense he doesn't get old, he doesn't get younger அப்படிங்கிற மாதிரி. He doesn't get taller, he doesn't get shorter அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லா விதங்கள்லயும் அவனுக்கு டிசீஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்பவும் கல்யாண குணங்கள் உண்டு, இப்போ இருக்கு நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ எந்த விதத்துல எல்லா விதத்துலையும் சேம் nature continues throughout அப்படிங்கிற மாதிரி. So அந்த மாதிரி சொல்றார். So basically it's a very beautiful pasuram. So என்னோட summary meaning என்னன்னாக்க, நம்ம இந்த உலகத்துல உள்ள எல்லாருடைய ஆக்ஷன்ஸும் சரி இன்ஆக்ஷன்ஸும் சரி, அது வந்து they are subservient to him. ஏன்னாக்க அவன் வந்து எல்லார்கிட்டையும் அந்தர்யாமியாக இருந்துட்டு அவளுடைய ஆக்ஷன்ஸையும் அவன் தான் காரணமாக இருக்கான், அவளுடைய இன்ஆக்ஷன்ஸுக்கும் அவன் தான் காரணமாக இருக்கான். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு அவர். நிற்கிறது நிற்காமல் இருக்கிறது, இருக்கிறது இருக்காமல் இருக்கிறது, கிடக்கிறது கிடக்காமல் இருக்கிறது, தெரியறது தெரியாமல் இருக்கிறது, எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான். அதனால அந்த விதத்தை because it does opposite things, you cannot say that என்றும் ஒரு இயல்பினர், he always has the same nature னு சொல்ல முடியாது. But the fact that you cannot say that about him, that is true all the time. That is, it's always a case that you can never say that you cannot say he has a constant nature அப்படிங்கிற மாதிரி. அது இந்த predictably unpredictable அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒன்று சொல்லலாம். இன்னொன்று வந்து மற்ற விதங்கள் அது விகாரங்கள் கிடையாது அப்படிங்கிற விதத்திலையும் அவன் என்றும் ஒரு இயல்போடு நின்ற எம் திடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்னுடைய திடர் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்னுடைய சுவாமி அவன் என் வேதங்கள் சொல்லியிருக்கு, அவன் வந்து ஃபர்மா சொல்லியிருக்கு, அவன் தான் சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது சரியா? ஸோ ரொம்ப அழகான பாசுரம். Again, just remember the bottom line, all the actions and inactions are subservient to him அப்படிங்கிற மாதிரி. அது சரியா? So let me again will first render it musically and then we can chant it. I also have a simpler explanation of this as coming up in a moment.
It's very familiar to, it's a composition that's very familiar to you, yeah. So I'm not going to use that tune. I'm going to use that ragam. பார்க்கலாம் அது. நின்றனர் இருந்தனர் பசனித பமத பமத கிடந்தனர் தீர்ந்தனர் கமபதயம் நின்றிலர் இருந்திலயம் பதனே கிடந்திலர் திறந்தேயர்தனி சரி சயம் என்றும் இயல்பினகையர் சயரிக சரிக என்ன நினைவு சரி கம என்றும் ஒரு இயல்போடு சனி சரி சனி பசனி தபமத நின்றகையும் திடர பமத பனித சானிரே. So that was Adiyan's attempt at doing it in Panturali Ragam. There's also a translation here, which renders this same pasuram in simpler Tamil without any chandas or anything. But let me render it in the same tune. One thing you will note here is that this is not a literal translation, but it does capture the vyakyanam for this pasuram rather than the literal meaning. நிற்பது அமர்வது கிடப்பது திரியவது இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் சொல்றது. தொழிலும் அவையின்மையும் அவனகமே என்றும் தன்மையன் என்றிடையலகதவன் என்றும் தன்மைய சனி சரி சனி பசனி தபமத வேதங்கள் புகழ்வன் பமத பனித சானேரே. So when I say that this is not literal, what I mean is what is the intended meaning of this pasuram? All of these actions, நிற்பது அமர்வது, நிற்கிறது உட்கார்ந்திருக்கிறது கிடக்கிறது திரியறது, அதே மாதிரி அந்த மாதிரியான எல்லா தொழில்களும் சரி,
அவ இன்மையும் சரி, lack of those actions எல்லாமே அவன் அதீனமே அப்படிங்கிற மாதிரி. என்றும் ஓர் தன்மையன் என்றிட இயலாதவன், எப்பவுமே ஒரே நேச்சரோடு இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாதவன் அவன். அதே சமயத்துல என்றும் ஓர் தன்மையன் தான் அவன், எப்பவுமே ஒரே நேச்சர் உடையவன் தான் அவன். அவன் வந்து வேதங்கள் வந்து புகழறவன் அப்படிங்கிற மாதிரி. So one thing you should remember is that there are 10 descriptors here. They are unified by Samanadikaranyam, and this pasuram has the flavor of abheda shrutis. So in a way, உபனிஷத்துகள்ல படிக்கிறச்சே எப்படி வந்து you come across abheda shrutis and bheda shrutis and ghataka shrutis. அந்த விதத்துல சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை படிக்கிறச்சு, எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் பதிகத்தை படிக்கிறச்சையும் you will come across those different kinds of shrutis அப்படிங்கிற மாதிரி. சரியா? So இது வந்து is one of those the abheda shruti மாதிரி. So let's get to the வியாக்கியானம். ஸோ இதில் என்ன பொழிப்புரை என்ன சொல்றாருனாக்கா, மீனிங் வந்து நிற்றல் நில்லாமை, அதாவது நிற்கிறது நிற்காமல் இருக்கிறது, இருத்தல் இராமை, உட்கார்ந்துக்கிறது உட்காராம இருக்கிறது, கிடத்தல் கிடவாமை, ஸோ லையிங் டவுன் நாட் லையிங் டவுன், திரிதல் திரியாமை, வாண்டரிங் நாட் வாண்டரிங் என ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட தொழில்களை உடையவர். So these are contradictory businesses, contradictory transactions. அப்படிப்பட்ட தொழில்களை ஆக்ஷன்ஸ் உடையவர் இவர். ஆதலால் because of that, because he does contradictory things or he makes you do contradictory things, எப்பொழுதும் ஒரே தன்மையினை உடையவர் என நினைத்தற்கு அறியவர். So you cannot think of him as having the same nature all the time. அப்படி நினைப்பதற்கு அறியவர் என்னும் தன்மை, ஆனால் the fact that the nature, the fact that you cannot think of him that way, that is true all the time. So the fact that you cannot think of him that way, that is true all the time அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது வந்து எப்பொழுதும் மாறுபடாமல் ஒரே நிலையோடு கூடியிருக்கின்றவர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் த ப்ரெடிக்டபிளி அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்டவர் அவர். அதனால தான் தட்ஸ் வை லாஸ்ட் லைன்ல சொல்றார் ஒரே நேச்சர் உடையவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வேதங்களால் பரம்பொருள் இவனே என்று உறுதி செய்யப்பட்ட என் திடரேன்னு சொல்றாரு இல்லையா, திடம்னாக்க ஃபர்மா சொல்லியிருக்கு, வேதங்கள் சொல்லியிருக்கு, இவன் தான் பரம்பொருள், ஈஸ் அ சுப்ரீம் ஒன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் என் திடரேன்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. என்கிற வார்த்தையோட அழகு வந்து அது சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்றார் அவர். என்று உறுதி செய்யப்பட்ட திடத்தை உடையவர், அவர் என் தலைவர் ஆவார், he is my lord அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதை வந்து 6ஆம் பாட்டு அதை என்ன சொல்றாரு, ஈடு வியாக்கியானம். இது உலகத்துல வந்து காத்தலும் இறைவனுடைய நினைவின் அதீனம் என்றார் மேல் திருப்பாசுரத்தில். அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. அதாவது என்ன போன பாசுரத்துல வந்து இந்த அவரவர் விதிவழி அடைய நின்றனரே சொன்னாரோ இல்லையா, அவரவர் தமது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை இது பண்றா வழிபடுறா. ஆனாலும் எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் எல்லா தெய்வங்களுக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருந்துட்டு அவளுடைய கர்மாக்களுக்கு இந்த ஆசிரியர்களுடைய கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரோ இல்லையா. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அதுதான் உலகத்துல காத்தல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற வேலையை பண்றவனே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அது இப்போ என்ன செய்யும், ஆனா இந்த பாசம் அது தட் வாஸ் செட் ப்ரீவியஸ்லி, உலகத்தை ப்ரொடெக்ட் பண்றது ரட்சிக்கிறதுங்கிறது அவன் தான் அப்படிங்கறத போன பாசுரத்துல சொன்னார். ஆனா இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருனாக்கா, அவற்றினுடைய தொழில் செய்தல் செய்யாமையும், ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன் எல்லாமே இறைவனுடைய நினைவின் அதீனம். இறைவன் எம்பெருமானுடைய நினைவுனாக்க சங்கல்பம், எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் அதீனம். இட் இஸ் சப்சர்வியன்ட், இட் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் சங்கல்பம் என்கிறார் இத்திருப்பாசுரத்தில். அதுதான் சொல்றார், நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், தெரிந்தனர் அப்படிங்கிற 4 ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி நின்றிலர், இருந்திலர், கிடந்திலர், தெரிந்திலர் அப்படிங்கிற இன்ஆக்ஷன்ஸ். These are just representative. They are not meant to be exhaustive, but by implication they refer to all kinds of action and all kinds of inaction அப்படிங்கிறது. தொழில் செய்தல் தொழில் செய்யாமை என்னும் இவை நிற்றல், இருத்தல், கிடத்தல், திரிதல் என்றும் நில்லாமை, இராமை, கிடவாமை, திரியாமை என்றும் சொல்லப்படும். The just proxies அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நின்றனர் முதலிய சொற்களின் பன்மைகளால் நின்றனர்ங்கிற வார்த்தை வந்து லாஸ்ட் டிஸ்கிரிப்டர் பார்த்தேன்னாக்கா இது ரெஃபர்ஸ் டு அ சிங்குலர், எம்பெருமான் அப்படிங்கிற சுப்ரீம் பீயிங்கை சொல்றது. ஆனா இந்த மீதி உள்ள ஃபர்ஸ்ட் 8 டிஸ்கிரிப்டர்ஸ் இருக்கே, தே ஆர் ஆல் ப்ளூரல். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இந்த சாமானாதிகரண்யத்துல வந்து ஒரு சிங்குலரையும் ப்ளூரலையும் யூனிஃபை பண்றார். எம்பெருமான் அப்படிங்கிற சிங்குலர் வந்து அதை வந்து யூனிஃபைங் தம் வித் ஆல் தோஸ் ஹூ ஸ்டாண்ட். என்ன சுவாமி, எப்படி சுவாமி சிங்குலரையும் ப்ளூரலையும் யூனிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றார் அவர். அதான் சொல்றார், நின்றனர் முதலிய சொற்களின் பன்மைகளால் ப்ளூராலிட்டி ஆஃப் இட் இருக்கே, அது வந்து இறைவனுக்கு வேறுபட்ட எல்லா பொருள்களினுடையவும். ஸோ ஆல் தி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே இன் திஸ் வேர்ல்ட், அதுகள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லா பொருள்களினுடைய தொழில் செய்தல் செய்யாமைகளே சொல்லிடுறாரு. இந்த மாதிரியான எக்கச்சக்க ஆப்ஜெக்ட்ஸ்கள் இருக்கே, அவை எல்லாமே வந்து if they do an action,
அந்த ஆக்ஷன் வந்து இவன் தான் அந்தர்யாமியாக இருந்து பண்றான். அதே மாதிரி if they do any inaction, he is the one who is அந்தர்யாமி in them and is responsible for that அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த விதத்தை ஒத்தன் வந்து எல்லார் உடம்புலையும் இருந்துட்டு பண்றதுனால சிங்குலரையும் ப்ளூரலையும் யூனிஃபை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதாவது பேசிக்கலி என்ன சொல்றாருனாக்க, நின்றனர்ங்கிற வார்த்தை வந்து அல்டிமேட்லி if it has to unify with the last phrase which refers to the supreme being, then this must also refer to the supreme being, இல்லையா? ஸோ அதனால நின்றனர்ங்கிற வார்த்தை it's not referring to the ஜீவாத்மாஸ் that are standing. அந்த ஜீவாத்மாஸ்குள்ள அந்தர்யாமியாக இருந்துட்டு அவளை one who makes them stand, one who helps them stand, அவன் வரைக்கும் போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நின்றனர்ங்கிற வார்த்தை seemingly on the face of it, on the surface of it, it describes the chetanas that are standing. But ana என்ன சொல்றாருனாக்க, the real meaning என்னன்னாக்க, it goes beyond that and it refers to the supreme being எம்பெருமான் who is antaryami in them and makes them stand. So அந்த விதத்துல வந்து நின்றனர்ங்கிற வார்த்தை வந்து on the face of it refers to the chetanas who stand, but really the intended meaning is refers to that one being who is antaryami in all of them, which is another way of explaining. That's why this nindranar, even though it seems like a plural, அதுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிற ஒரே சுப்ரீம் பீயிங் இருக்கு இல்லையா, which is singular. அந்த சிங்குலர் வந்து இந்த லாஸ்ட் லைன்ல உள்ள சிங்குலரோட யூனிஃபை ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ அதாவது அதை சொல்றச்சே எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆகிருதியினை சொல்லுகின்ற, அதாவது சில வார்த்தைகள் வந்து அதுகள் வந்து they don't stop at referring to something. For example சொல்றார், ஆகிருதினாக்க ஜாதி அப்படிங்கிற, ஜாதினாக்க நாட் லைக் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க, அரசு ஜாதி, இந்த ராஜவம்சம்னு சொல்றோமோ இல்லையோ, அரசு ஜாதி அப்படிங்கிற மாதிரி, இது அரசு ஜாதிங்கிற மாதிரி இருக்கணும். அரசு ஜாதி அப்படின்னாக்க sometimes it refers to the actual ராஜா. அரசு ஜாதிங்கிறது நாட் த குரூப் ஆஃப் கிங்ஸ். இந்த அரசு ஜாதி என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாக்கா அப்படின்னாக்க ராஜா என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஆறுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல வார்த்தை வந்து இட் மே சீமிங்லி on the superficially it may seem to refer to a group, but it may actually refer to that one person that is under consideration அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால என்ன சொல்றாரு, ஆகிருதியினை சொல்லுகின்ற சொல்லானது, a word that seems to describe a group, அது வந்து வடிவிலே சென்று முடிந்து நிற்குமாறு போன, ultimately reaches a form. The அரசு ஜாதின்னு சொல்றது வந்து it may refer to actually one king rather than the group of all the kings அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகளும் சரி, இந்த நின்றனர்ங்கிற வார்த்தையும் சரி, it's not just referring to all the people who are standing, but it's going beyond that and it's going to that one supreme being who is antaryami in all of them and helping them stand அப்படிங்கிற மாதிரி. தொழில் செய்தல் செய்யாமைகளை காட்டுகின்ற சொற்களும் அபரியவசான விருத்தியால் இறைவன் அளவும் சென்று அல்லது இல்லாது. ஸோ அந்த இது வந்து அபரியவசான விருத்தியான ஒரு வார்த்தை வந்து doesn't stop at denoting what it superficially denotes, but it goes beyond that and denotes something far beyond, something that transcends it அப்படிங்கிற மாதிரி. அது இந்த கேஸ்ல வந்து it goes all the way to the supreme being அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நின்றனர்ங்கிற வார்த்தை வந்து on superficially it refers to the chetanas who are standing, but really in the apariyavasana vrittinu சொல்றதுனால then it goes beyond that and it goes all the way to the emperman who is antaryami in them. That's why you are able to unify these seemingly plural items with the singular, because really the seemingly plural items, they are not really plural. They are referring to that one supreme being who is antaryami in all of them and making them do things அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ அதுதான் அது வந்து ஸோ இட்ஸ் a good description. ஸோ ஆக தொழில் செய்தல் செய்யாமைகளை காட்டுகின்ற சொற்கள், this is the same thing. அவற்றிற்கு நிலைக்களமான உயிர்களை காட்டி, ஸோ பிகினிங்ல வந்து they seem to refer to the ஜீவாத்மாஸ் who seem to be standing. உயிர்கள்னாக்க ஜீவாத்மாக்கள்னு அர்த்தம். ஆனா அந்த பாயிண்ட் இஸ் that's not the case. அந்த உயிர்களுக்கு, அந்த ஜீவாத்மாக்களுக்கு இறைவனை ஒழிய பிரிந்து நிற்றல் ஆதல் தோன்றுதல் ஆதல் இல்லாமையாலே, that is if they are stripped of the emperman who is antaryami in them, they don't live at all, they will die. So அதனால வந்து உயிர்களுக்கு இறைவனை ஒழிய பிரிந்து நிற்றல், இறைவனை விட்டு எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு நிற்கிறது அது அல்லது தோன்றுதல் அப்படிங்கிறதுலாம் they cannot do it. என்னக்கா, so he needs to be in there, otherwise they don't exist அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து they refer to the supreme being who is antaryami in them அப்படிங்கிறது சொல்றாரு அவர். So this is an explanation for why வியாக்கியானத்துல வந்து நின்றனர்ங்கிற வார்த்தை வந்து it's not referring to the chetanas, but it's referring to the empermanங்கிறதுக்கு அது explanation அப்படிங்கிற மாதிரி. Sometimes the வியாக்கியானங்கள் எப்படின்னாக்க
why this interpretation was arrived at அப்படிங்கறத வந்து அதை explain பண்றதுக்கு நிறைய they will spend a lot of effort, and which is good in the sense that அது வந்து என்னக்கா அது ஆச்சாரியர்கள் வந்து சும்மா ரேண்டமா ஒரு மீனிங் கொடுக்கல. They have really analyzed it and they have found other analogies where a word that seemingly describes superficially a group actually refers to one person within that group அப்படிங்கிற மாதிரி, one person beyond that group அப்படிங்கிற மாதிரி. Anyway, அதுல சொற்கள் இவற்றோடு கூடி இருக்கின்ற இறைவனையே காட்டுகின்றன. So all those plural words, they seeming, even though they are plural, they refer to எம்பெருமான் singular அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறாரு, சுவாமி முதல் லைன்ல உள்ள டிஸ்கிரிப்டர்ஸ் வந்து ஆக்ஷனை காமிக்கிறது, and I can understand doing an action probably is requires எம்பெருமான்ஸ் the control அப்படிங்கிற மாதிரி, பட் ஆனால் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கும் அதுவும் அவனுடைய அதீனமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். That is, even is I can understand action being subservient to him, but how can inaction be subservient to him அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு ஒரு இனாக்ஷனோட இருக்கிறதுக்கு அவனுடைய ஹெல்ப் வேண்டிருக்குமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறது சொல்றாரு அவர். ஸோ தொழில் செய்வதற்காயன் இறைவன் திருவருள் வேண்டும். So it is for action I need his அனுகிரகம், அவனுடைய எது வேணும். ஆனால் தொழில் செய்யாமல் இருக்கிறதுக்கு, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து அவனுடைய அருள் வேணுமா, அவனுடைய அனுகிரகம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. பொதுவே சம்ஸ்கிருதத்துல பிரவருத்தி நிவருத்தி அப்படிங்கிற 2 வார்த்தைகள் யூஸ் பண்றா. அண்ட் ஸோ திஸ் பாசுரம் இஸ் எசென்ஷியல். பிரவருத்திங்கிற வார்த்தை ஆக்ஷன், நிவருத்திங்கிற வார்த்தை இன்ஆக்ஷன். தமிழ்ல தொழில் செய்தல் தொழில் செய்யாமை அப்படிங்கிற மாதிரி சொல்வா. ஸோ இந்த பாசுரத்தோட மீனிங் என்னன்னாக்கா, பிரவருத்தி இஸ் அண்டர் ஹிஸ் அதீனம், அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அதே மாதிரி நிவருத்தி, inaction is also under his control அப்படிங்கிற மாதிரி. I can understand the part that says pravrutti, action, தொழில் செய்தல் is under his control, but how can I understand the concept that inaction, தொழில் செய்யாமை, நிவருத்தி is under his control அப்படிங்கிற கேள்வி வந்து அவ ஆச்சாரியால ஒருத்தருக்கு கேட்டிருக்கா. அதுல வந்து அதான் அதை கேட்டுட்டு அவர் பதில் சொல்றாரு. அதுக்கு எம்பாருங்கிற ஆச்சாரியர், எம்பாருங்கிறவர் வந்து பகவத் ராமானுஜருடைய சித்தி பையனவர். அவர் வந்து அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருங்கிறதுக்கு சொல்றாரு, தொழில் செய்வதற்கு ஆயன் இறைவன் திருவருள் வேணும், ஆக்ஷனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும், அவனுடைய கண்ட்ரோல் வந்து எசென்ஷியல் அப்படிங்கிறது புரியுறது. ஆனால் தொழில் செய்யாமல் இருப்பதற்கு அவன் அருள் வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி, இன்ஆக்ஷனுக்கும் அவனுடைய இது வேணுமா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி கேட்டாக்க, அதுக்கு எம்பார சில பேர் கேட்டாளாம். எம்பாருங்கிற ஆச்சாரியரை அவருடைய சிஷ்யர்கள் சில பேர் கேட்டாளாம். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னாக்கா, இந்த திரிசங்கு அப்படி விஸ்வாமித்திர ஸ்டோரிக்கு போறார் அவர். இந்த திரிசங்குன்னு ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து முதல்ல ஒரு காலத்துல ரொம்ப அழகா இருந்தான், ஹேண்ட்ஸமா இருந்தான். he became a narcissist மாதிரி, fell in love with his body அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனாக்க ஏதோ ஒரு முனிவர் சாபம் போட்டு அவனுக்கு இந்த அழகெல்லாம் கெடுத்துட்டார் அவர். பட் இருந்தாலும் அவன் வந்து அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. அது மாத்திரம் இல்ல, சொர்க்கத்துக்கு இந்த உடம்போட போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஆனா அது வந்து இந்திரன் சொல்லிட்டான், அந்த உடம்பெல்லாம் வச்சுன்னு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அவன். உடனே இவனுக்கு வந்து the narcissist that he is, he went to the விஸ்வாமித்ர முனி ரிஷி and said, எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும், அது மாத்திரம் இல்ல இந்த உடம்போட போகணும் அப்படின்னு. விஸ்வாமித்ர சொல்றார், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய தபஸ் வலிமையை வச்சுட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறார் with the body that he has on this earth. இந்திரன் வந்து அவனை தள்ளி விட்டான், இந்த உடம்பெல்லாம் வரக்கூடாது, நீ வரதானாக்கா நீ ஜஸ்ட் தனியா வா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. தள்ளி விட்டுட்டான் அவன். ஸோ தள்ளி விட்டுச்சு திரிசங்கு வந்து கீழே விழறான். இந்த கீழே விழறதுங்கிறது ஆக்ஷனாக பாவிச்சுக்கோங்க. அந்த விழறத வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அவன் நிற்க வைக்கிறது வந்து அதுக்கு வந்து இட் ரிக்வயர்ட் the help of விஸ்வாமித்ர முனிவர். ஸோ அதுதான் சொல்றாரு, அவன் விழறத வந்து ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி விஸ்வாமித்ரர் தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அந்த விழாமல் இருக்கிறது அப்படிங்கறத பண்றதுக்கு அது இந்த எம்பார் சொல்றாரு, அது வந்து இன்ஆக்ஷனோட காம்பரபிளா இருக்கு. ஸோ விழறதுங்கிறது ஆக்ஷனா நினைச்சுக்கோங்க, விழாமல் இருக்கிறதுங்கிறது இன்ஆக்ஷன். அந்த விழாமல் இருக்கிறதுங்கிற இன்ஆக்ஷனுக்கு இட் ரிக்வயர்ட் ஹெல்ப். அதே மாதிரிதான் இது எம்பெருமானுடைய, அதே மாதிரி இன்ஆக்ஷனுக்கும் எம்பெருமானுடைய ஹெல்ப் வேண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சொர்க்கத்தின் என்றும் விழுகின்ற திரிசங்குவை சக்திமா நிற்க சொல்ல நிற்க வேண்டிற்று கண்டாயே, அப்படியே நிவர்த்திக்கும் அவன் வேணுகான். பிரவருத்தி நிவர்த்தி அந்த வார்த்தையில் சொன்னேனோ, அந்த பிரவருத்திங்கிறது ஆக்ஷன், நிவர்த்திங்கிறது வந்து அது இன்ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கும் அவனுடைய ஹெல்ப் வேணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம். ஸோ என்றும் ஒரு இயல்பினர் என நினைவேறியவர், எப்பொழுதும் ஒரே நேச்சர்னு நினைச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். என்னாக்க என்ன பல வகை, இது என்ன நின்றனர் நின்றிலர், இருந்தனர் இருந்திலர், அப்படியே டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ண வைக்கிறாரோ இல்லையோ, அதனால ஒரே நேச்சர் இருக்குன்னு நினைக்க முடியாதுங்கிறத சொல்றார். இப்படி பல வகையினராக இருக்கையாலே காலம் உள்ள வரையில் ஆராய்ந்தாலும், that is even if you research it for as long as you live or as long as time exists,
இப்படி இன்னபடிப்பட்ட தன்மையினை உடையவர் என்று நினைக்கவும், இப்படி இஸ் ஆஃப் திஸ் ஃபிக்ஸ்ட் நேச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த விதத்துல பார்த்தாக்க. அண்ட் yet என்றும் ஒரு இயல்போடு yet he has the same nature eternally. அது என்னன்னாக்கா you can say எது what is that nature அப்படின்னு கேட்டா the nature that you cannot predict him அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த the fact that you cannot predict him, அது வந்து that is constant அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். So is always is predictably unpredictable அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒருபடிப்பட்ட தன்மையினை உடையவர் என்று நினைக்க அரிதான நிலை இருக்க, அந்த there is the fact that you cannot predict him, அது வந்து that's always the eternal name அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த திடர் திடமா இருக்கானே மனிதர்களால், ஸோ அது வந்து வேதங்கள்ல சொல்லியிருக்கு சுவாமி. இட்ஸ் நாட் தட் ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் சம் டாம் டிக் அண்ட் ஹாரி ஆன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மனிதர்களால் செய்யப்படாத வேதங்கள், இந்த அப்பௌருஷேய அப்படிங்கிற வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்றார். அப்பௌருஷேய புருஷர்களால் செய்யப்படாத, இட்ஸ் நாட் கம்போஸ்ட் பை மார்டல் பீயிங்ஸ். அப்படிப்பட்ட மனிதர்களால் செய்யப்படாத வேதங்களால் சொல்லப்பட்டவனாகியால் that is the ultimate authority. அதனால அதுக்கு வந்து that is firm. அந்த so anything established by that pramanam, that is very very firm. அதனால்தான் அந்த திடத்தின் தன்மையை சொல்லுகிறார். அதனால்தான் என்னுடைய திடர்னு சொல்றார். இப்படி சிறந்த திடமான பிரமாணத்தால் சொல்லப்பட்டவரான நிலை தம்முடைய லாபமாக தோன்றியோ என்னோட பாக்கியம் இது. இந்த மாதிரி எம்பெருமான் வந்து பிரமாணங்கள் வேதங்களே சொல்லியிருக்கு அப்படின்னு அது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி திடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பிரமாணத்தினால் சொல்லப்பட்டவரான நிலை தம்முடைய லாபமாக தோன்றுகையால் திடர் என்னுடைய திடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர் அப்படின்னு. ஸோ இந்த பாசுரத்துடைய வியாக்கியானம் is quite short. There are some portions that I've cut out because they refer not to the actual interpretation, but they refer more to why this interpretation makes sense அப்படிங்கிற மாதிரி. So it's a small part that I cut out. But this is the essential part of this. So among all the pAsurams, this one probably has one of the shortest vyakyanams அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். But it's an important pAsuram. And அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எவ்வளவு contradictory terms யூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. That's the beauty of this pAsuram. நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றும் ஒரு இயல்பினர் என நினைவு அறியவர் என்றும் ஒரு இயல்போடு நின்றயம் திடரை அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல் லைன்ஸும் 2 லைன்ஸும் they are contradictory. நின்றனர் நின்றிலர் இருந்தனர் இருந்திலர் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 3வது லைனும் 4வது லைனும் they seem to contradict each other. என்றும் ஒரு இயல்பினர் என நினைவு அறியவர் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்கிறார். கடைசியில என்றும் ஆமா சுவாமி எல்லாருக்கும் எப்பவுமே அவனுக்கு ஒரே நேச்சர் தான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதை குயிக்கா சாண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த பாசுரத்துக்கு போலாம். நின்றனர் இருந்தனர் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றுமோரியல்வினர் என்றுமோரியல்வினர் என நினைவு அறியவர் என நினைவு அறியவர் என்றுமோரியல்வொடு என்றுமோரியல்வொடு நின்றயம் திடரேய நின்றயம் திடரேய. So the whole pAsuram together. நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றுமோரியல்வினர் என நினைவு அறியவர் என்றுமோரியல்வொடு நின்றயம் திடரேய. இந்த பாசுரத்தோட அழகு என்னன்னாக்க ரொம்ப ஒரு சிம்பிள் கருத்து. நிற்பது எல்லா ஆக்ஷன் அண்ட் இன்ஆக்ஷன் வந்து அவனுடைய அதீனம்னு சொல்றத வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றாரு, இவ்வளவு கான்ட்ரடிக்ஷன்ஸோட சொல்றாருங்கிறது அவருடைய ஒரு டெஸ்டிமோனி டு தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதுவும் பிலசாபிக்கல் விஷயம். அதை வந்து ஒரு ட்ரையா சொல்லலாம், ஒரு சிம்பிளா சொல்லலாம். ஆனாக்க இவர் வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு, நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ரொம்ப adds taste to that அப்படிங்கிறது. அது அவருடைய கவித்திறமை, அவருடைய இமேஜினேஷன் on top of all his spirituality. அதை வந்து இந்த பாசுரத்துல பார்க்க முடிகிறது. சரியா? So now let's go to the next பாசுரம். So இந்த பாசுரம் வந்து is very important. என்னன்னாக்க விசிஷ்டாத்வைதத்தினுடைய ஃபண்டமெண்டல் பிலாசபி என்னன்னாக்க நம்ம ஜீவாத்மாக்கள்லாம் இருக்கோமே, ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது அந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றா, ஷரீர ஆத்ம பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை எடுத்துட்டோம்னாக்க நமக்கு ஒரு சரீரம் இருக்கு, நமக்குள்ள ஒரு ஜீவாத்மா ஒண்ணு இருக்கு.
அந்த ஜீவாத்மா வந்து இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்றது, இதை பண்ணு அதை பண்ணு இந்த மாதிரிலாம் சொல்லி கண்ட்ரோல் பண்றது. அதே மாதிரி நம்ம ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்த ஜீவாத்மாவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இன்னொரு ஆத்மா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ the ஜீவாத்மா becomes சரீரம். If something is an atma to this my jivatma, then my jivatma becomes a shariram to that other one. இல்லையா? ஸோ அது வந்து விசிஷ்டாத்வைதத்துடைய ரொம்ப ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள். இந்த கடக ஸ்ருதிங்கிறது அதுதான். அதாவது there is a sharira atma bhavam, there is a sharira atma connection between the jivatmas and the paramatmas, and that is what helps unify all the abheda shrutis and bheda shrutis அப்படிங்கிறது. அதான் அந்த விசிஷ்டாத்வைதத்துடைய ஃபண்டமெண்டல் பிலாசபி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது. ஸோ அதைத்தான் வந்து இந்த பாசுரத்துல வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு. So you can think of this pasuram as finally bringing out very explicitly that Vishishtadvaitic principle that allows you to reconcile all the abheda shrutis with the bheda shrutis. அதுதான் சொல்றார் உடல் மிசை உயிரனது. ரொம்ப this is the most important pasuram of this பதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல இந்த மூணாவது லைன், the third line இருக்கே, is probably the most important line of this பதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உடல் மிசை உயிர் என, உடம்புக்குள்ள உசுர் இருக்கே, உடம்புக்குள்ள அவர் ஆத்மா இருக்கே, உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கே, அது மாதிரி உடல் மிசை உயிர் என எப்படி உடம்புக்கும் நம்மளுடைய ஜீவாத்மாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கே, அந்த மாதிரியான கனெக்ஷன் வந்து it exists between ஜீவாத்மா and பரமாத்மா, and similarly between all the achethanams of this world and பரமாத்மா அப்படிங்கிற சொல்றார். உடல் மிசை உயிர் என, உடம்புல சரீரத்துல இருக்கிற ஆத்மா மாதிரி கறந்து ஒளிஞ்சுண்டு இருக்கான அந்த எம்பெருமான் அப்படிங்கிறவ பரமாத்மா கறந்து எங்கும் பரந்துள்ளன், he pervades everything அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இந்த கடக ஸ்ருதியை வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா அந்த சரீர ஆத்ம பாவம்னு ஒண்ணு இருக்கு. அதனால வந்து நம்ம நிறைய முன்னாடி உள்ள பாசுரங்கள்ல ஐ மே ஹவ் செட் சமான அதிகரண்யத்தினால இதுவும் அதுவும் சேம் அப்படின்னு ஐ மே ஹவ் மேட் இட் லுக் லைக் இது வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் த சேம் அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட் அஸ் உபனிஷத்துகள் அந்த மாதிரி அபேத ஸ்ருதிஸ் இருக்கேன், அது மாதிரி நானும் வந்து ஜஸ்ட் டு மிரர் தம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். பட் ஆனாக்க கீப் இன் மைண்ட் திஸ் கடக ஸ்ருதி உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துள்ளன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So really what I'm saying, even when I seem to be saying abheda shrutis, abheda pronouncements, what I'm really saying is that Jivatma and Paramatma are different. We are the Shariram, he is the Atma for us அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதான் என்ன சொல்றாரு அர்த்தத்துல சொல்றாரு வந்து உலகத்துல வந்து இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பஞ்சபூதங்கள் இருக்கே அதுகளுக்கும் இவன் தான் ஆத்மாவாக இருந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்ல, அந்த பஞ்சபூதங்களால உண்டாகி இருக்கிற மற்ற வஸ்துக்கள் இருக்கே அதுகள் எல்லாத்துக்கும் கூட அவன் தான் ஆத்மாவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ முதல் லைன்ல பார்த்தேன்னாக்க இந்த முதல் லைன்ல அந்த பஞ்சபூதங்களை சொல்றார். பஞ்சபூதங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அந்த பஞ்சபூதங்களும் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். திட விசும்பு. ஸோ விசும்புனாக்கா ஆகாசம், திடம்னாக்க ரொம்ப ஃபேர்ம் அப்படிங்கிற சரி. இந்த திடங்கிற வார்த்தை அஃப்கோர்ஸ் இது அந்தாதி அது. ஸோ முந்தின பாசுரத்துல திடரேன்னு சொல்லி முடிச்சதுனால இவர் அந்த திடங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கணும். பட் இந்த திடங்கிற வார்த்தை வந்து அவர் என்ன சொல்றாருனாக்க விசும்பு, அதாவது பஞ்சபூதங்களை சொல்றாரு. விசும்பு, எரி, வளி, நீர், நிலம்ங்கிறது இந்த பஞ்சபூதங்கள். விசும்புங்கிறது ஆகாசம், எரிங்கிறது எரியறது அக்னி அது, வளிங்கிறது காத்து விண்ட் அப்படிங்கிறது, நீருங்கிறது ஜலம் வாட்டர், நிலம்ங்கிறது எர்த் அப்படிங்கிறது. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் சொல்றாரு, விசும்பு, எரி, வளி, நீர், நிலம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இதை திடனாக்க ஃபேர்ம் அப்படிங்கிற மாதிரி. Now the question is, does this firmங்கிற வார்த்தை வந்து does it apply to all of the பஞ்சபூதாஸ் or does it apply to just the first one that is cited அப்படின்னு ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னாக்க இந்த he is firmly established அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது எம்பெருமான் விசும்பு, எரி, வளி, நீர், நிலம் எல்லாத்துலயும் he is firmly established அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா இந்த விசும்புன்னு ஒண்ணு இருக்கே, இந்த ஆகாசம்னு ஒண்ணு இருக்கே, அது வந்து ஃபேர்ம். ஏன்னாக்கா யூ வில் சீ தட் உபனிஷத் கோட் ஒன்று நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து எம்பெருமான் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு, முதல்ல ஆகாசத்தை கிரியேட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்துல இட் ஹஸ் ஹேட் அ லாங்கர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். ஸோ அந்த விதத்துல இட்ஸ் ஃபர்மர் தென் ஆல் தி அதர் பூதாஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால அதுக்கு திடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. நாட் ஓன்லி தட், there are certain philosophies
certain philosophies even within India. Philosophies matamnu சொல்றோமோ இல்லையோ, நம்ம மதம்ங்கிற வார்த்தையை வந்து we usually use it in a narrow sense of religion அப்படிங்கிற மாதிரி. பட் மதம்னு சொல்றது வந்து any philosophy that is different from ours, அது அதையும் மதம்னு சொல்லுவோம். For example, Advaitam is a matam, Dvaitam is a matam, Vishishtadvaitam is a matam அப்படிங்கிற மாதிரி. So any philosophy is a matam அப்படிங்கிற மாதிரி. So he is also refuting in this pasuram other philosophies. அதுல வந்து there are some philosophies that only say that there are only 4 bhutas அப்படிங்கிற மாதிரி சொல்றதுகள். அதை இது பண்ற மாதிரி ரெஃப்யூட் பண்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சுவாமி, ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் திடமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால தான் திடம்னு சொல்றாரு. By that he is refuting the philosophies that only refer to 4 bhutas அப்படிங்கிற மாதிரி. So அதையும் வந்து வியாக்கியானத்துல பார்க்க போறோம். So திட விசும்பு எரிவளி நீர் நிலம், இந்த 5 பஞ்சபூதங்கள் இருக்க, எஸ்பெஷலி firmly established, அது எம்பெருமான் வந்து இந்த பஞ்சபூதங்கள்லயும் சரி, அது மாத்திரம் இல்ல, இவை மிசை படர், இவை மிசை இதுகளுக்கு மேல படர்ந்து இருக்கிற, ஸ்ப்ரெட் ஆகி இருக்கின்ற பொருள் முழுவதும் எல்லா வஸ்துக்களிலும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, இதை ஆதாரமாக வச்சுண்டு, இந்த பஞ்சபூதங்களை ஆதாரமாக வச்சுண்டு உண்டாகி இருக்கிற மற்ற எல்லா வஸ்துக்களும். நம்மளோட பிலாசபில வந்து ஒரு பிலீஃப் என்னன்னாக்க, எல்லாமே பார்க்குற எல்லா விஷயங்களுமே பஞ்சபூதங்களால ஆனது அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றாரு. ஸோ என்ன, பஞ்சபூதங்கள் மாத்திரமல்ல, அந்த பஞ்சபூதங்களுக்கு மேல இவை மிசை, அதுகளுக்கு மேல அதுகளை ஆதாரமாக கொண்டு படர்பொருள் படர்ந்திருக்கிற, created, the objects that have been created or objects that lie on them, படர் பொருள் முழுவதும் எல்லா வஸ்துக்கள் முழுவதுமாய். ஸோ எம்பெருமான் வந்து பஞ்சபூதம் மாத்திரம் அவன் ஆனதில்லை, பஞ்சபூதமும் அவன்தான். அந்த பஞ்சபூதங்களை ஆதாரமாக வச்சுட்டு உண்டாகிருக்கிற எல்லா வஸ்துக்களும் கூட அவன்தான். அதான் முதல் ரெண்டு லைன்ல சொல்றார். திட விசும்பு எரிவளி நீர் நிலம், அந்த பஞ்சபூதங்கள், இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய். ஸோ இவை மிசை படர்பொருள், இதை ஆதாரமாக வச்சுட்டு இருக்கின்ற எல்லா பொருள்கள் இருக்க, எல்லா வஸ்துக்கள் எல்லாமே இவன் தான். இது ஆயினாக்கா இவன் தான் அது ஆனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எகைன் இட் சீம்ஸ் டு பி அபேத ஸ்ருதி மாதிரி இருக்குது. இவன் தான் எல்லாமே ஆனா அப்படிங்கிற மாதிரி இருக்குச்சே, அந்த மாதிரி. 3வது லைன்ல சொல்ல போறார், இந்த கடக ஸ்ருதி சொல்ல போறார். முழுவதுமாய் அவை தூரம், அவை தூரம்னாக்க 2 அவை இருக்கே. ஒண்ணு வந்து இந்த பஞ்சபூதங்கள் சரி, இன்னொன்று அவை வந்து the stuff that is made of பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது அவை தூரம்னாக்கா, அவைங்கிறது ஃபர்ஸ்ட், இது வந்து பஞ்சபூதங்கள். 2வது அவை வந்து the stuff that is made of பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது அவைனா அதுக்குள்ள இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அவை தூரம், இந்த மாதிரி எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் உடல் மிசை, இதுதான் முக்கியமானது. அது உடல் மிசை உயிரென, எப்படி உடல் மிசை உயிர், உடலுக்குள்ள சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருந்துட்டு அது எப்படி ஒளிஞ்சுன்னு இருக்குமோ, அது மாதிரி உடல் மிசை உயிர் என சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா மாதிரி கறந்து ஒளிஞ்சுண்டு எங்கும் பறந்துடன். He pervades everything. எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளயும் இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கான், வெளியில இருக்கான், எங்கும்ங்கிறதுக்கு அத எல்லா இடத்துலயும் சொல்றாரு. that is both inside and outside அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த மவுண்டன்ல இருக்கானா சுவாமி? ஆமா, மவுண்டன்ல இருக்கான். மவுண்டனுக்கு உள்ளதான் இருக்கானா? இல்ல, மவுண்டனுக்கு உள்ளயும் இருக்கான், வெளியிலயும் இருக்கான். ஸோ எங்கும்ங்கிறது உள்ளயும் இருக்கான், வெளியில இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் மொழி. அதுதான் சொல்றாரு, எங்கும் பறந்து உளன், வியாபிச்சுன்னு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சுன்னு இருக்கானவன். அப்படிப்பட்டவன் வந்து கடக சுத்தி வந்துருத்தது. அப்புறம் சொல்றார், இது சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. அது வந்து இங்க திரும்ப வேதத்தை இது பண்றார் அவர். சுடர்மிகு சுருதினாக்க ஸ்ருதி, வேதங்கள். சுடர்மிகு ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சுடர்மிகுனா பிரகாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சுடர்மிகு ஸ்ருதி, இந்த பிரகாசிக்கிற வேதங்கள் இருக்கே, உபனிஷத்துகள் இருக்கே சுவாமி, அதுகள் வந்து இவனை புகழறது. So the one who is praised by all these Vedas, the splendid Vedas, the brilliant shining Vedas அப்படிங்கிற மாதிரி. சுடர்மிகு சுருதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டான்னு பாரதியார் சொல்றாரு. அது மாதிரி இவர் சுடர்மிகு சுருதிகள், ரொம்ப ஷைனிங் ஸ்பிளெண்டிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சுடர்மிகு சுருதிகள், அந்த ஸ்ருதிகளுக்குள்ள, அதுவும் அந்த ஷைனிங் ஸ்ருதிகள் இருக்க, அதுகளுக்குள்ள அதுகள் புகழ்ந்து பேசுறதுகளே, அவன் தான் வந்து இது எல்லாத்துலயும் உடல் மிசை உயிர் என சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா மாதிரி இந்த பஞ்சபூதங்களாலான வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துட்டு
வியாபிச்சுட்டு இருக்கான், ஒளிஞ்சுட்டு இருந்துட்டு கறந்து ஒளிஞ்சுட்டு இருக்கான், எங்கும் பறந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கான். அவன் யாரு? சுடர்மிகு ஸ்ருதிகள், இந்த ஸ்ருதிகள் சொல்றதே புகழறதே அப்படி அவன் தான். அது இவை அது மாத்திரம் இல்ல சுவாமி, இவை உண்ட சுரனே, இந்த எல்லா பஞ்சபூதங்கள்னு சொன்னேனே, அந்த பஞ்சபூதங்களை ஆதாரமாக வச்சுண்டு உண்டாகி இருக்கிற வஸ்துக்கள்னு சொன்னேனே, அது எல்லாமே அவன் தான் சொன்னேனோ இல்லையோ, அந்த எல்லா வஸ்துக்களையும் அழிக்கிறதும் இவன் தான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இவை உண்ட சுரனே, பிரளய காலத்துல அவ எல்லாத்தையும் அழிக்கிறதும் இவன் சுவாமின்னு ஒரு அடிஷ்னலா ஒரு பாயிண்டையும் சொல்றாரு அவர். ஸோ இது வியாக்கியானத்துல பார்க்க போறச்சு என்ன சொல்ல போறோம்னாக்க, இஸ் ரெஃப்யூட்டிங் மெனி திங்ஸ் இன் திஸ் பாசுரம். அண்ட் ஒன் ஆஃப் தம் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் வியூல சிவபெருமானுக்கு இது பண்றார். சிவபெருமான் பிரம்மா கிரியேட் பண்றார், சிவபெருமான் அழிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையோ. இதுல வியாக்கியானத்தை பார்த்தேன்னாக்க இவர் சொல்றது என்னன்னாக்க, ஏற்கனவே முன்னாடி ஒரு பாசுரத்துல சொல்லியிருக்கார், ரட்சிக்கிறது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இவர் கிரியேட் பண்றதும் இவர் தான், அழிக்கிறதும் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அண்ட் therefore அதாவது இந்த பிரம்மாக்கும் சிவபெருமானுக்கும் கொடுத்திருக்கிற ரோல்ஸ் மாதிரி இருக்கே, those are actually done by him அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அவ இந்த ஆக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் ரெஃப்யூட் பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார், ரெஃப்யூட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். ஸோ அகெயின் இதனோட அர்த்தம் என்னன்னாக்க, எம்பெருமான் பஞ்சபூதங்களும் அவன் தான், பஞ்சபூதங்களும் அவன் ஆயிருக்கான். அது மாத்திரம் அல்ல, பஞ்சபூதங்களை ஆதாரமாக வச்சுட்டு இருக்கிற மற்ற எல்லா வஸ்துக்களும் கூட இவன் தான் அது அப்படிங்கிற மாதிரி. அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கான். அந்தர்யாமியாக எப்படி இருக்கான்னாக்கா, இட்ஸ் நாட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி இல்ல, எக்ஸுக்கு ஆத்மாவாக இருக்கான் ஒய், அது ஒய்யாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். உடல் மிசை உயிரின எப்படி சரீரத்துக்கு ஆத்மா இருக்கோ, அது மாதிரி இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆத்மா அபவ்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். கறந்து ஒளிஞ்சுண்டு எங்கும் பறந்துள்ள எல்லா இடத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கான். அப்படி யாருது சுடர்மிகு ஸ்ருதிகள், ஸ்ருதிகள்ல ஸ்பிளண்டிடா ஷைனிங் ஸ்ருதிகள் சொல்றதே, அது இவன் தானவன், அந்த எம்பெருமான் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்ல சுவாமி, இவை உண்ட சுரன் அட் த டைம் ஆஃப் டிஸ்சொல்யூஷன் பிரளய காலத்துல உலகத்தை அவன் அழிக்கிறதும் இவன் தான் சுவாமி. ஸோ அந்த விதத்துல உண்டாக்குறது, சிருஷ்டி, ஸ்திதி, இந்த இது பிரளயம் எல்லாமே, லயம் எல்லாமே இவன் பண்ற விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? ஸோ அடியன் இந்த 2 மியூசிக்லேயே, and then we will do a chanting. ஸோ திடவிசும்பு எரிவழி நீர்நிலம் ரொம்ப முக்கியமான பாசம் இது. One moment. திடவிசும்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை மகபமரே படர் பொருள் முழுவதுமாய் மவனியேனே அவை தோறும் உடல் மிசை சானே பனி சரே கரந்தெங்கும் பரந்துள
சுடகர் மிகு சுருதியுள் ரே ரே ரேக இவை உண்ட சுரனே சாசபனி சரே ரே ரே நே நே தனி தபா உடல் மிசை உயிர் எனன் அவன் உடல் மிசை உயிர் எனன். அது வந்து இந்த ஜீவ நாடி, இந்த பாசுரத்துடைய ஜீவம், இது ஜீவனே அதுதான். அது கடக ஸ்ருதி விசிஷ்டாத்வைதத்துடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் அது. ஸோ அதனுடைய சிம்பிள் அர்த்தமும் இதில் இருக்குது. அதையும் அடியேன் சாதிச்சிடுறேன். பஞ்சபூதங்களுமாகியே அக்காரண பொருள்களாக எல்லா பொருள்களுமாகிய அவை எல்லாவற்றிலும் உடலில் ஆத்மா போல் ஒளிந்து உள்ளும் புறமும் வியாபித்தவன் ஒளிரும் வேதங்களின் பொருளவன் பிரளயத்திலெல்லாம் உண்பவன் உடலில் ஆத்மா போன்றவன். அழகான பாசுரம். பஞ்சபூதங்களும் ஆகியவன் தான் பஞ்சபூதங்களும் ஆகியிருக்கான். அந்த பஞ்சபூதங்களை காரண பொருள்களாக வச்சுண்டு உண்டாகியிருக்கிற மற்ற வஸ்துக்களும் அவன் தான், இவன் தான் அதை ஆகியிருக்கான். அவன் எல்லாத்துக்குள்ளேயும் அவன் ஜஸ்ட் லைக் உடம்புல ஆத்மா ஒளிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அவன் எல்லாத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சுட்டு இருக்கிறான். ஆத்மா, அந்த சரீர ஆத்ம பாவம் இருக்கு. அதே மாதிரி உள்ளும் புறமும் வியாபித்தவன், எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கான், வெளியிலையும் இருக்கான். ஒளிரும் வேதங்களின் பொருள் அவன். த ஷைனிங் வேதங்களுடைய சப்ஸ்டன்ஸே அவன் தான். பிரளயத்துல எல்லாத்தையும் சாப்பிட்றவனும் அவன் தான். அந்த அழித்தலுக்கும் அவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ லெட்ஸ் டூ த சாண்டிங். திடவிசும்பு எரிவழியே திடவிசும்பு எரிவழியே நீர் நிலம் இவை மிசை நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தொறும் அவை அவை தொறும் உடல் மிசை உயிர் என உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பரந்துளன் கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனேய இவையுண்ட சுரனேய. So the whole pasuram together. திடவிசும்பு எரிவழி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனேய. ஸோ ரொம்ப முக்கியமான பாசுரம். If there's only one line that you want to remember from this whole padiyam, in fact whole of tiruvAimozhi, it should be this: உடல் மிசை உயிர் என கரந்து எங்கும் பரந்துளன். விசிஷ்டாத்வைதத்துடைய ஃபண்டமெண்டல் பிலாசபி அது அந்த ஒரு லைன்ல சொல்லிடுறார் அவர். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கடக ஸ்ருதி that unifies all the பேத ஸ்ருதிஸ் and அபேத ஸ்ருதிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பொழிப்புரை. உலகங்களை எல்லாம் முடிவு காலத்தில் அழிய செய்த இறைவன். அதாவது பிரளய காலத்துல அவன் தான் he is responsible for the dissolution of the universe. அப்படிப்பட்ட இவன் எம்பெருமான் திடமான ஆகாயமும் ஆகாசம் அப்படிங்கிறது
அது அந்த பஞ்சபூதம் வந்து திடமானது. there's no question about its existence அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரமல்ல, இட்ஸ் a longer it has existed for a longer time அப்படிங்கிற மாதிரி. நான் பின்னாடி உபநிஷத்துல பார்க்கறச்சே முதல்ல எம்பெருமான் ஆகாசத்தை கிரியேட் பண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த விதத்துல ஈவன் அமங் த பஞ்சபூதம்ஸ் ஆகாசம் வந்து பிளேஸ் அ ஸ்பெஷல் ஆஸ் அ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற மாதிரி. இட் வாஸ் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கான்வர்ஸ்லி ஈவன் இஃப் அதர் திங்ஸ் வேர் டு டை, this one will last longer, will outlast them அப்படிங்கிற மாதிரி. திடமான ஆகாயமும் நெருப்பும் காற்றும் நீரும் நிலமும் அந்த பஞ்சபூதங்களை சொல்லி ஆகிய இவற்றை காரணமாக கொண்டு படர்ந்த அதுகளை ஆதாரமாக வச்சுட்டு இந்த பஞ்சபூதங்களை அந்த மெட்டீரியல் காசாக வச்சுட்டு மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்கள் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட எல்லா பொருள்களும் தானே ஆகிய. இவன் தான் பஞ்சபூதங்கள், இவன் தான் அந்த பஞ்சபூதங்களை காரண வஸ்துக்களாக வச்சுட்டு உண்டாகி இருக்கிற மற்ற வஸ்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வப்பொருள்கள் தோறும் அந்த எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் உடலுக்குள் இருக்கின்ற உயிரை போன்று நம்மளோட சரீரத்துல இருக்கின்ற ஜீவாத்மா இருக்கே அது மாதிரி மறைஞ்சு ஒளிஞ்சுட்டு இருந்துட்டு எங்கும் பறந்தவனா எங்கும் வியாபிச்சுண்டு ஒளிமிக்க வேதத்துக்குள் தோன்றுகின்றவன் ஆவான். த ஷைனிங் வேதாஸ் அதனுடைய சப்ஸ்டன்ஸே வந்தான் அப்படிங்கிறது. ஸோ 7ஆம் பாட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, சரி அதாவது முன்னாடி பாட்டு பாசுரங்கள் எல்லாம் அவர் வந்து சுவாமி அது அபேத ஸ்ருதிஸ் மாதிரி நிறைய சொல்லியிருக்காருனாக்கா அதை he always intended to provide that Ghataka Shruti later. அதனால சொல்றாரு அவர், நான் எப்படியும் பின்னாடி ப்ரொவைட் பண்ண போறேன், அதனால வந்து there won't be any confusion அப்படிங்கிற மாதிரி அபேத ஸ்ருதி மாதிரி நிறைய சொல்லிட்டார் முன்னாடிங்கிற மாதிரி சொல்றாரு. 7ஆம் பாட்டு சரீர ஆத்ம பாவத்தை பிற்கூறுவோம். சரீர ஆத்ம பாவம் இந்த உடல் மிசை உயிர் என கறந்தெங்கும் பறந்துள்ளன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்ல போறேன். ஸோ தட் will clarify everything. ஜஸ்ட் லைக் இந்த வேதங்கள்ல உபனிஷத்துகள்ல வந்து 3 விதமான ஸ்ருதிஸ் இருக்கிற மாதிரி நானும் 3 விதமான ஸ்ருதிஸ் அங்க ஸ்பிரிங்கிள் பண்ணிடுறேன். பட் as long as I provide that Ghataka Shruti, everything will be clarified. Just like the Bhagavad Ramanujar பின்னாடி chronologically it comes later இல்லையா, அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி பிற்கூறுவோம் என்று தம் திருவுள்ளத்தில் கொண்டு அதுக்கு மேல சமானாதிகரண்ய நியாயத்தால், அதாவது என்னன்னாக்கா சில அபேத ஸ்ருதிகள் சொல்லியிருக்காரு இல்லையா, சில பாசுரங்கள் பார்த்தா அபேத ஸ்ருதிகள் ப்ரொனவுன்ஸ்டா இருக்கும். நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் அவள் நிறைய ப்ரொனவுன்ஸா யூஸ் பண்றாரு. அதெல்லாம் வந்து அந்த அபேதத்துகள் இருக்கும், அபேத ஸ்ருதி இருக்கும். இதுக்கு முந்தின பாசம் பார்த்தோம், நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் அப்படிங்கிற மாதிரி, those who stand அது மாதிரி, those who sit down அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாருமே எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த சமானாதிகரண்யத்துல on the surface of it அவர் வந்து unifies the Chaitanas who stand, who do action with எம்பெருமான் himself. அது அபேத ஸ்ருதியோட மாதிரி இருக்கும் இல்லையோ. ஸோ அதெல்லாம் வந்து சரி நான் பின்னாடி கட்டக ஸ்ருதியை ப்ரொவைட் பண்ண போறேன், அதனால இட்ஸ் ஓகே இஃப் ஐ யூஸ் அபேத ஸ்ருதிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அவர். அந்த நியாயத்தால் அங்கு கிடைத்த சரீர ஆத்ம பாவத்தை இந்த செய்யுளில் அருளி செய்கின்றார். ஸோ the சரீர ஆத்ம பாவம் இருக்கே, the one that he wanted to, that he knew he was going to articulate, அது வந்து இந்த பாசுரத்துல சொல்றாரு அப்படின்னு. இனி மேல் சாமானாதிகரண்யாத்தாலும், அதாவது இந்த அபேத ஸ்ருதி சாமானாதிகரண்யம்ங்கிறது இன்டர்பிரேட்டட் அஸ் அபேத ஸ்ருதி, they are all the same அப்படின்னு சொல்ற மாதிரி. அதான் அந்த நாம் அவன் இவன் சொல்றது, நின்றனர் இருந்தனர், அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தட். அது மாத்திரம் இல்ல, ஆப்போசிட் வையதிகரண்யத்தாலும், வையதிகரண்யம்னாக்க the opposite வேத ஸ்ருதிஸ் அப்படிங்கிற the things that say that they are பரமாத்மா and ஜீவாத்மா different அப்படின்னு கிளியரா சொல்றது, அதுக்கு பேர் வையதிகரண்யம். சமானாதிகரண்யம் says they are the same. வையதிக் they seem to say that they are the same. வையதிகரண்யம் அப்படின்னாக்கா அது வந்து they are different அப்படின்னு சொல்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இளனது அப்படிங்கிற மாதிரி பாசுரம், இளனது 3வது பாசுரம் இருக்கே, இளனது உடையன் இது என நினைவு அறியவன் நிலவனிடை விசும்பிடை உருவினர் அப்படிங்கிற பாசுரம் வந்து டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதே மாதிரி அவரவர் தமது அறிவறி வகை வகை அப்படிங்கிற அந்த பாசுரம் ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை இது பண்றார் அப்படிங்கிறதுல வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. அவர் வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி ஜீவாத்மாஸ், எம்பெருமான் இஸ் பரமாத்மா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தி ஜீவாத்மாஸ் அப்படிங்கிறத சொல்றார். அந்த வையதிகரண்யத்தாலும் அருளி செய்தார். தட் இஸ் he has provided both அபேத ஸ்ருதிஸ் and வேத ஸ்ருதிஸ். இப்ப வந்து ஒரு கடக ஸ்ருதி ப்ரொவைட் பண்றார். அப்படி அருளி செய்த ஐக்கியத்திற்கு காரணம் that is ஐக்கியம் இருக்கேன், there is a unification of several things seeming it look like abheda, that seeming the ஜீவாத்மா look like பரமாத்மா. அதுக்கு வந்து அருளி செய்த ஐக்கியத்துக்கு காரணம் எதுக்கு அப்படின்னாக்க சரீர ஆத்ம பாவம். அந்த சரீர ஆத்ம பாவங்கிறது இதுல சொல்றாரோ இல்லையோ, அந்த சரீர ஆத்ம பாவத்தை இங்கு அருளி செய்கின்றார் என்றுமா இங்க ப்ரொவைட் பண்றதுனால இட் வாஸ் ஓகே டு ப்ரொவைட் அபேத ஸ்ருதிஸ் ஏர்லியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் என்றுமாம். அதாவது இந்த உயிர்களை எல்லாம் உடலாக கொண்டு இருக்கிற நான்
உயிர்களுக்குள் உயிராக புகுந்து இவற்றிற்கு பெயர்களையும் உருவங்களையும் உண்டு பண்ணுகிறேன். உபனிஷத் கோட் ஒண்ணு வருது. அதாவது என்னன்னாக்கா, இந்த எல்லா உசுர்களையும் நான் அவைகள்லாம் எல்லா ஜீவாத்மாக்களையும் நான் சரீரமாக வச்சுண்டு அதுகளுக்கு ஆத்மாவாக, உயிர்ங்கிற வார்த்தையை ஆத்மாங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த உயிர்களை, இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் உடலாக சரீரமாக கொண்டு இருக்கிற நான். ஜீவாத்மாக்கள் எம்பெருமான், the non refers to எம்பெருமான். இந்த சுப்ரீம் பீயிங் பிரம்மன்னு சொல்லுவாங்க உபனிஷத்துல. இந்த உயிர்களை எல்லாம், இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் உடலாக கொண்டு சரீரமாக கொண்டு இருக்கின்ற நான் பரமாத்மா உயிர்களுக்குள் உயிராக புகுந்து ஜீவாத்மாக்களுக்குள் அதுகளுக்கு ஆத்மாவாக புகுந்து இவற்றிற்கு பெயர்களையும் உருவங்களையும் உண்டு பண்ணுகிறேன். ஐ வில் கிரியேட் நேம்ஸ் ஃபார் them, ஐ வில் கிரியேட் ஃபார்ம்ஸ் ஃபார் them அப்படிங்கிறத ஒரு உபனிஷத்துல ஒண்ணு வருது. அந்த தான் சொல்ற பெயர்களையும் உருவங்களையும் உண்டாக்கி அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. இந்த சாந்தோக்கிய உபனிஷத் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம். அதாவது இதுல என்னன்னா, let me go back to that. So I want to go to page 84. We have already seen this. நம்ம கடக ஸ்ருதி, அபேத ஸ்ருதிஸ், பேத ஸ்ருதிஸ்லாம் பார்க்கறது இது ஒன்று பார்த்தோம். அதுதான் இங்க கோட் பண்ண போறாரு பாருங்க. So let me just refresh your memory about that. So when I was trying to இந்த தத்துவமசி அப்படிங்கிற phrase நான் அடியேன் எக்ஸ்பிளைன் பண்றச்சே இந்த பேசேஜோட கோட் பண்ணேன். But there are two paragraphs that are important. It's the current discussion is referring to those. The whole account may have to be briefly narrated here. So சாந்தோக்கிய உபநிஷத்துல உத்தாலகர் அப்படிங்கிற ரிஷி தன்னுடைய பையனான ஸ்வேதகேதுவை முதல்ல ஒரு குரு கிட்ட அனுப்புறார், ஆச்சாரியன் கிட்ட. அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் கத்துண்டு வா அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கத்துண்டு வா அப்படிங்கிறார். திரும்பி வந்தப்பறம் அவர் கொஸ்டின்ஸ் கேட்கிறார். இந்த ஸ்வேதகேதுக்கு சரியா பதில் சொல்ல தெரியல. ஸோ நீ சரியா கத்துக்கல போல இருக்கு, அல்லது அவர் சரியா கத்துக் கொடுக்கல போல இருக்கு. ஸோ அடியேன் கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சரியா? ஸோ that's a context. அப்படி சொல்றச்சே என்னன்னாக்கா, the whole account may have to be briefly narrated here. So so the part that this Vyakyanam is referring to, it has to do with these two paragraphs. So let me read those two paragraphs. Brahman is the sole cause. It is called Sat. This Chandogya Upanishadla was the 6th chapter la varudhe. Appo and the Satngara the Brahman the supreme being enna solradhu, being alone. It was in the beginning and there was no second. Appadina idhula Chandogya Upanishadla 6th part, the 2வது subsection adha முதல் ஸ்லோகம் சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது என்ன சொல்றது, let me be many, let me multiply அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இந்த சத் அப்படிங்கிற சுப்ரீம் பீயிங் சொல்றது. ஸோ அந்த இடத்துல முதல்ல தனியா இருந்தது, நான் லைஃப் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி பண்ணிட்டு, அண்ட் இட் கிரியேட்டட் அவுட் ஆஃப் இட் செல்ஃப் fire, water, foods அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிட்டு, they did not exist previously. Many more materials came into being by the Trivrit Karna of fire, water and earth அப்படிங்கிற மாதிரி. Then the highest deity Sat thought, I will enter these as Atman. See, this is what is being referred to here. I will enter these as Atman. அதாவது அதுகளுக்கு ஆத்மாவாக. ஸோ ஜீவாத்மாக்களுக்கு நான் ஆத்மாவாக போவேன் அப்படிங்கிற மாதிரி. into this ஜீவா பார்த்தா, இந்த ஜீவனத்துக்குள்ள நான் ஆத்மாவாக, அதுக்கு ஆத்மாவாக போறேன் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் ரொம்ப முக்கியமான போர்ஷன் இன் சாந்தோக்கிய உபனிஷத், the 632 அப்படிங்கிறது. I will enter these as Atman into this Deva, then acquire a name and form. அதுகளுக்கு ஒரு பேரும் கொடுப்பேன், உருவமும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வியாக்கியானத்தை சொல்றாரோ இல்லையோ, அதைத்தான் இங்க சொல்றாரு அவர். Here this Jiva means individual soul. Paradevata enters into it அப்படிங்கிற மாதிரி சொல்லி the yasya ஷரீரம் அப்படிங்கிறலாம் சொல்றாரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது முதல்ல சத்துங்கிறது ஒண்ணு தனியா இருந்தது. அதுக்கப்புறம் அது நினைச்சது, I want to create something, அது create many different forms அப்படிங்கிற மாதிரி, அதுகளுக்குள்ளலாம் நான் பூந்துக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ இல்லையோ. ஸோ அதைத்தான் சொல்றாரு அவர். So let me go back to this particular. ஸோ 2வது பார்த்தேன்னாக்க, இந்த உயிர்களை எல்லாம் உடலாக கொண்டு இருக்கின்ற நான் உயிர்களுக்குள் உயிராக புகுந்து இவற்றிற்கு பெயர்களையும் உருவங்களையும் உண்டு பண்ணுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் சாந்தோக்கிய உபநிஷத்தை சொல்றது. So let's read that part of the சாந்தோக்கிய உபநிஷத் அப்படிங்கிறதுல. So முதல் பாட்டு என்ன சொல்றது, முதல் ஸ்லோகம். So it's the 632 is the primary slokam that we are going to look at, but the slokam before that is also somewhat related. So I want to bring that into the picture as well. என்ன சொல்றது, என்ன சொல்றதுனாக்க, லைஃப் ஃபார்ம்ஸ் there are 3 kinds of life forms அப்படிங்கிறது. அது என்னன்னாக்க, ஒன்று those that are formed from that are born from eggs அப்படிங்கிற மாதிரி ஒன்று.
and then those that are born from a mother's womb அப்படிங்கிற மாதிரி, and then the plants that are born from seeds அப்படிங்கிற மாதிரி சொல்றது. Hari Om. Again, the chanting that I do, don't take that as authentic Vedic chanting அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது வந்து just to get the meanings across. Om Tesham Khalvesham Bhutanam Trinyeva Tesham Yesham Bhutanam. அந்த உயிரினங்கள், இந்த ஜீவராசிகள்லாம் இருக்கே, those living beings, த்ரீணி ஏவ கலு, த்ரீணி ஏவ கலு, மூணு வழிகள்லேயே. ஸோ எல்லா ஜீவன்களும் இந்த மூணு வழிகள்ல, the three ways that I just named, but it will also come in this logam. Just in these three ways only, பீஜானி பவந்தி. ஸோ இதை பார்த்துருங்கோ, தேஷாம்ங்கிறது மாதிரி. ஸோ அதை வந்து சொல்றது, தேஷாம் கல்வேஷாம் பூதானாம் த்ரீண்யேவ பீஜானி பவந்தி அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னாக்கா, அது ஆண்டஜம். ஆண்டஜம்னாக்கா முட்டையிலேருந்து, அண்டம்னாக்கா முட்டை, எக், அஜம்னாக்க பிறக்கிறது. ஸோ born from the eggs. ஜீவஜம், ஜீவன்லேருந்து தோன்றது, அதாவது from a mother's womb இருந்து பிறந்தது. உத்பிஜம் அப்படிங்கிற மாதிரி. உத்பிஜம், உத்பிஜம்னாக்கா முளையிலேருந்து, சீட்ஸ்லேருந்து பிறக்கிறது, அதான் அந்த தாவரங்கள் அப்படிங்கிறது. ஸோ there are three kinds of things that are born அப்படிங்கிற மாதிரி சொல்றது. உத்பிஜம் இதி, இவ்வாறு, இத்தினா இவ்வாறு. Thus, there are three kinds of beings that are born. Things that are born from the eggs, things that are born from the mother's womb, and things that are born from the seeds அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த சத்துங்கிற அந்த பிரம்மன் சொல்றது என்ன சொல்றதுனாக்க, சேயம் தேவதைக்ஷத, சேயம் தேவதைக்ஷத. அது வந்து எப்படி பிரிக்கணும்னாக்கா, ச இயம், அந்த ச இயம் தேவதா, அந்த தேவதையான சத்து இருக்கே, இந்த பரபிரம்மம் இருக்கே, அது வந்து ஐக்ஷத, அது நினைச்சுதான். ஐக்ஷதனாக்க தாட். ஸோ தாட் அப்படிங்கிற மாதிரி. சேயம் தேவதைக்ஷத. ஸோ தட் காட், தட் சுப்ரீம் பீயிங் தாட் thusly. ஹந்தாஹமிமாஸ்திஸ்ரோ தேவதா. எப்படின்னாக்கா, ஹந்த பிரிச்சேன்னாக்கா, ஹந்த அகம் இமா திஸ்ரஹ தேவதாக. ஹந்த, வெல் அப்படிங்கிற மாதிரி, நல்லது. அகம், அடியே, நான், த சுப்ரீம் பீயிங். இமா திஸ்ரஹ தேவதாக, இந்த மூன்று தேவர்களில், இந்த மூன்று விதமான இதுகள்ல, அனேன ஜீவேனாத்மனா அனுப்ரவிஷ்ய. அனேன ஜீவேன ஆத்மனா, இந்த ஜீவர்களுடைய ஆத்மாவாக. இந்த ஜீவன்கள் இருக்கே, இந்த ஜீவன்களுக்கு ஆத்மாவாக, அதாவது இந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மாவாக. அனுப்பிரவிஷ்ய, பிரவேசிச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அனுப்பிரவிஷ்ய, புகுந்து, பிரவேசிச்சு. ஸோ இந்த மூணு விதமான லைஃப் ஃபார்ம்ஸ்ல இந்த நான் புகுந்துக்கு போறேன் ஆஸ் தேர் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. அதான் இந்த ஜீவன்களுடைய ஆத்மாவாக. அதான் that's where the ஷரீர ஆத்ம பாவம் comes. So they will be my ஷரீரம், I will be their ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. ஆத்மாவுக்கு ஆத்மாவாக. அனேன ஜீவேனாத்மனா அனுப்ரவிஷ்ய, அது கூட பிரவேசிச்சு. நாம ரூபே வியாகரவாணீதி. நாம ரூபே, பெயர்களாக, உருவங்களாக. அதாவது everything that's created will have a name and will have a form அப்படிங்கிற மாதிரி. நாம ரூபே வியாகரவாணி. வியாகரவாணினாக்கா மேனிஃபெஸ்ட், ஐ வில் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம். வியாகரவாணி இதி. இத்தினாக்கா இவ்வாறு, நினைச்சது அப்படிங்கிற. ஐக்ஷதன்னு முதல்ல சொன்னார் இல்லையோ, ஐக்ஷதனாக்க தாட். இதி, தஸ், தாட் தஸ் அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த ஜீவன்கள்லாம், அந்த மூணு விதமான ஜீவன்களுக்குள்ள அதுகளுக்கு ஆத்மாவாக நான் புகுந்துண்டு, அதுகளுக்கு ஐ கிவ் them a form and a name அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதைத்தான் வந்து இது ரெஃபர் பண்றாரு அவர். ஸோ let me go back. என்ன சொல்றாருனாக்கா, சரீர ஆத்ம பாவம் கடகஸ்ருதி என்ற அந்த சரீர ஆத்ம பாவத்தை அங்கு அருளி செய்கின்றார் என்றுள்ளமாம். அதாவது இந்த உயிர்களை எல்லாம் உடலாக கொண்டு இருக்கிறேன் நான், உயிர்களுக்குள் உயிராக புகுந்து இவற்றிற்கு பெயர்களையும் உருவங்களையும் உண்டு பண்றேன்னு சொன்னாரோ இல்லையோ, அது மாதிரி இந்த அதுதான் இங்க சொல்றார். பஞ்சபூதங்களால ஆன இவ்வுடலிலே உயிர் வழியாக உள்ளே புகுந்து, உயிர் வழியாக, உயிர்ங்கிறது ஜீவாத்மா, இந்த கேஸ்ல ஜீவாத்மாக்கு உள்ள அவர் புகுந்து அவை பொருளாதல், பெயர் பெறுதல் உண்டாகும்படி செய்தி. ஸோ they get a name, they get a form அப்படிங்கிற மாதிரி. இவை எல்லாம் தான் என்னலாம்படி இருப்பினும், that is even though
you can, in one sense, you can say that all of these objects are Emperman himself. It's not quite that. The relationship is not that they are Emperman அப்படிங்கிற மாதிரி இல்ல, their Atma is Emperman அப்படிங்கிற மாதிரி. மண்ணே குடம் is a beautiful analogy. மண்ணே குடம் என்பது போன்று இராமல், ஒரு மண்ணால ஒரு dirt எடுத்துக்கிறோம், clay வச்சுன்னு குடம் ஒன்று பண்றோம், ஒரு pot ஒன்று பண்றோம், clay pot ஒன்று பண்றோம். அந்த clay pot, when you are done, you can say the clay is now the pot அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். That will be true. Clayயும் பாட்டும் they are the same அப்படிங்கிற மாதிரி. பட் எம்பெருமான் வந்து ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்றாரு. You can no longer say எம்பெருமான் equals the object அப்படிங்கிற மாதிரி. So that's a subtle distinction between the clay pot and beings like us. So clay pot வந்து is made with clay. அதனால clayயும் அந்த பாட்டும் they are essentially the same. But நமக்கு வந்து எம்பெருமான் வந்து, yes, he created us, but he entered the Jivatmas as their Atma. So it's not correct to say that Emperman is us. அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நமக்குள்ள ஆத்மாவாக இருக்கிறான். ஸோ மண்ணே குடம் என்பது போன்றிராமல் அப்படிங்கிற ரொம்ப அழகா சொல்றாரு. அது கிளே பாட்டுக்கு நீங்க சொல்லலாம், எஸ் பாட்டு ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் த கிளே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனாக்கா நமக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நமக்கு அவன் ஆத்மாவாக என்டர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது சொல்றாரு அவர். அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாரு அவர். We will see this in the next class of this. Yeah, this is very important. அவனுக்கும் நமக்கும் உள்ள relationship, it's not an equality relationship. It's a sharira atma bhavam. So it's not like manne kudam. It's not like the clay part equals the clay அப்படிங்கிற மாதிரி இல்லை அது. சரியா? So with that, I will stop for today. So let me go to the Charma Slokam. Give me one moment. सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम् कवितार्किकसिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्री आழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.